ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி கல்யாண மகோத்சவம். தைப்பூசம் அறிய 41 தகவல்கள், சிறப்புகள். இந்த ஆண்டு தைப்பூசம் எப்பொழுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிக்கபனஸ்வாடி டெம்பிளில் நடந்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி கல்யாண மகோத்சவத்தை பார்த்துட்டே நம்ம தைப்பூசம் பற்றிய 41 அரிய வகை சிறப்புகளையும் பார்க்கலாம். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1, 2026 வருகிறது. தைப்பூசம் பற்றிய 41 அரிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் சிறப்பு, தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது சிறப்பு, தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். மூன்றாவது சிறப்பு, பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். நான்காவது சிறப்பு, தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது. ஐந்தாவது சிறப்பு, இரண்யவர்மன் எனும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான். அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான். ஆறாவது சிறப்பு, சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூசம் தினத்தன்றுதான் தரிசனம் கொடுத்தார். ஏழாவது சிறப்பு, தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும். எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். எட்டாவது சிறப்பு, தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன. ஒன்பதாவது சிறப்பு, தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள். பத்தாவது சிறப்பு, முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது. 11வது சிறப்பு, தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. 12வது சிறப்பு, தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும். 13வது சிறப்பு, தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு. 14வது சிறப்பு, தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும், பிரியாத வரத்தை பெறலாம். 15வது சிறப்பு, தைப்பூசம் முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும். அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான். 16வது சிறப்பு, சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம். இவ்வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது. 17வது சிறப்பு, தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. 18வது சிறப்பு, தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார். இதையொட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறும். 19வது சிறப்பு, தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். 20வது சிறப்பு, தைப்பூச நன்னாளில்தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன
பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடந்தது. இதை மயிலை புராணம் கூறுகிறது. இச்சன்னதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது. 21வது சிறப்பு, தில்லை நடராஜருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், ஆதிசேஷ அம்சம், வியாக்கிரபாதர், புலிகால் முனிவர், ஜெயின முனிவர் இவர்களும் தில்லைவாழ் அந்தனர் 3000வர்களும் 30 தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டு களித்தனர். 22வது சிறப்பு, குளித்தலை கடம்பவன நாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது. சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நாளில்தான் இங்கு ஈசன் காட்சியளித்தார். 23வது சிறப்பு, தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். சூரியனால் ஆத்மபலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. 24வது சிறப்பு, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சியளித்தாராம். 25வது சிறப்பு, தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார். உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே. 26வது சிறப்பு, மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. 27வது சிறப்பு, விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதரக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார். தைப்பூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறும். 28வது சிறப்பு, ஆயக்குடி அரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெறும். அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர். தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ்பெற்றது. 29வது சிறப்பு, தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு உத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். 30வது சிறப்பு, நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர் பக்தர்கள். மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு பால் வைத்து 9 செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். 31வது சிறப்பு, நாகர்கோவிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வள்ளிமலை. வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது. அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது. 32வது சிறப்பு, கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 7 மைல் தூரத்தில் உள்ளது திருச்சேரை திருத்தலம். இங்கு காவிரி ஆனவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவமிருந்தால் அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார். அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது. 33வது சிறப்பு, இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருளச் செய்து அதை முருகப்பெருமானாக கருதி வழிபடுகிறார்கள். வேலின் இருபுறமும் வள்ளி தேவானை காட்சி தருகிறார்கள். இங்கு தைப்பூச விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுவர். 34வது சிறப்பு, மலேசியா நாட்டின் தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து
வடக்கே 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது 10 குகை என்னும் இடம். இந்த குகை கோவிலின் முகப்பில் 42.7 மீட்டர் உயரமுள்ள முருகப்பெருமான், அதாவது 141 அடி உயரமுள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார். இந்த சிலை அமைக்க 2.5 கோடி ரூபாய் செலவானது. கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பூமாரி பொழிவார்கள். இங்கு தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 35வது சிறப்பு, திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவமிருந்த காந்தியம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம். எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழாக்கோலம் காணும். 36வது சிறப்பு, திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகிறது. வஜன், வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம். இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பர். 37வது சிறப்பு, சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூச நாள்தான். இந்த வேல்தான் சக்தி வேல். இது பிரம்ம வித்யா சொரூபமானது. இதை முருகனின் தங்கை எனவும் கூறுவர். 38வது சிறப்பு, எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும். இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். தைப்பூச நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர். பூசத்தன்று விரதமிருக்க வேண்டும். பழைய உணவுகளை உண்ணக்கூடாது. பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி. 39வது சிறப்பு, சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே. சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர். வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுகின்றனர். 40வது சிறப்பு, திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர். இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள். இக்காட்சி காண கிடைக்காதது. அத்துடன் இப்பூச நன்னாளில் இங்கு 3 நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள். ஆலயத்தில் அன்று விசேஷ பூஜை நடைபெறும். 41வது சிறப்பு, வடலூர் வள்ளலார் ஞான சபையில் 7 திரை விளக்கி ஜோதி காட்டப்படும் நாள். தைப்பூசம் நாளில் சைவர்களுக்கு மட்டும் ஜோதி பார்க்க அனுமதி. தைப்பூசம் இங்கு மிக முக்கிய நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தைப்பூசம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.